ஹலோ கைஸ், நம்மளோட ஒர்க், பிஸ்னஸ், பேஷன் இது எல்லாமே வளரணும்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் நமக்கு இருந்துதான் ஆகணும். ஆனா யாரை எப்படி காண்டாக்ட் பண்றதுங்கிறது தெரியாம நம்ம பயங்கர கன்ஃபியூஷன்ல இருப்போம். நான் என்னோட ஒர்க் அண்ட் பேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குமே யாரையும் தெரியாது. நான் சில சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணனால எனக்கு நிறைய நெட்வொர்க்கும் பில்ட் ஆச்சு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோல உங்களோட நெட்வொர்க்கை எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லி 100% ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், கிளாரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அண்ட் கோல்ஸ். இங்க எல்லாரும் நிறைய விஷயத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர எதுக்காக ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம், எப்படிப்பட்ட ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்காக ஓடுறோங்கிற கிளாரிட்டியே இல்லாம போய்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ற பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க கண்டிப்பா கிளாரிட்டியோட இருந்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹூ யூ ஆர். அதாவது வாட் இஸ் யுவர் எக்ஸ்பர்டைஸ், உங்களோட பிராண்ட் என்ன, உங்களோட யூனிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன தேவைங்கிறதோட கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு இருந்துதான் ஆகணும். அப்படி இருந்தாதான் நீங்க அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். அதுல நீங்க கிளைண்ட்ஸை தேடிட்டு இருக்கீங்களா, இல்ல கொலாபரேட்டர்ஸை தேடிட்டு இருக்கீங்களா, ஆர் மென்டார்ஸ், ஆடியன்ஸ் growth ஆர் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியோட இருங்க. தேர்ட் பாயிண்ட், யோர் நீச். நீங்க ஃபுட் ரிவ்யூவர் ஆக போறீங்களா, இல்ல கான்டென்ட் கிரியேட்டர் ஆக போறீங்களா, ஆர் இன்ஃபுளுசர் ஆக போறீங்களா, ஆர் வெல்னஸ் கோச் ஆர் டெக் ஆண்டர்பிரனர், இந்த மாதிரி எது ஆக போறீங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சாகணும். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு எடுத்த உடனே கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். சோ சில விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, சில விஷயத்த தேடி பாருங்க, சில விஷயத்த யோசிங்க, உங்களுக்கு என்னதான் பிடிக்கும், உங்களுக்கு என்னதான் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லாங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான கிளாரிட்டி உங்களுக்கு வரும். செகண்ட் ஒன், பில்ட் அன் ஆன்லைன் பிரசன்ஸ் தட் ரெஃப்ளெக்ட்ஸ் யூ. இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற இந்த சொசைட்டில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ உங்களோட ஒர்க்கை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நீங்க போஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பயோ ஆர் டேக்லைன்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கிளியரா நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஷோ ஆஃப். உங்களோட ஒர்க் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நீங்க ஹைலைட் பண்ணியோ இல்ல பின் பண்ணியோ காமிச்சுதான் ஆகணும். தேர்ட் பாயிண்ட், யூ ஷுட் ஹாஸ் அ கிளியர் கால் டு ஆக்ஷன். அதாவது உங்களோட ஒர்க்கை யாராவது கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆர் நீங்க கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தாராளமா டிஎம் பண்ணலாம், ஆர் எல்ஸ் மெயில் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க உங்களோட பயோல மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்க எங்கெல்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் கிரியேட் பண்றது, ஆர் எல்ஸ் வீடியோ போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்றதன் வழியா உங்களுக்கு நிறையவே ரீச் இருக்கும். செகண்ட் ஒன், யூடியூப். யூடியூப்ல நீங்க லாங் வீடியோஸ் போடுறதுனால உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கறது கிளியர் கட்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தேர்ட் ஒன், லிங்க்டின். லிங்க்டின் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் அண்ட் பிசினஸ் கனெக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால உங்களோட நெட்வொர்க்குமே நீங்க நிறையவே பில்ட் பண்ணலாம். ஃபோர்த் பிளாட்ஃபார்ம், ட்விட்டர். ட்விட்டர் யூஸ் பண்றதுனால நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ், நிறைய பேரோட சஜஷன்ஸ் அண்ட் நிறைய பேரோட கான்வர்சேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். அண்ட் அதெல்லாம் இல்லாம கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறதுமே நீங்க ட்விட்டர்ல இருந்து தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஃபிஃப்த் பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் குரூப்ஸ், விச் இஸ் கிரேட் ஃபார் நீச் கம்யூனிட்டிஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல உங்களோட ஒர்க்கை மட்டும் போஸ்ட் பண்றது இல்லாம பிஹைண்ட் த சீன்ஸ் அதுல நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றீங்கிறதையுமே ப்ராப்பரா கான்டென்ட்டா எடுத்து நீங்க போஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு நிறையவே நெட்வொர்க் பில்ட் ஆகும். தேர்ட் ஒன், ஷோ அப் இன் தி ரைட் பிளேஸ். அதாவது நீங்க எல்லா இடத்துலயுமே உங்களோட பிரசன்ஸ் காட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லை. ஆனா உங்களுக்கான மனுஷங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பா நீங்க இருந்துதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் ஸ்பேசஸ் எடுத்துக்கலாம். நீங்க இந்த ஆன்லைன் ஸ்பேசஸ்லயே நீங்க எல்லா குரூப்ஸ், எல்லா கம்யூனிட்டிஸ்லயும் இருந்துதான் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற குரூப்ஸ் அண்ட் அதுக்கேற்ற கம்யூனிட்டியில நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நெட்வொர்க் நிறையவே பில்ட் ஆகும். அது போக நீங்க உங்களுக்கு தேவையான கம்யூனிட்டி அண்ட் குரூப்ஸ்ல இருக்கிறதுனால உங்கள மாதிரியே நிறைய பேரும் அந்த நாலேஜை ஷேர் பண்ணும்போது உங்களோட நாலேஜ் க்ரோ ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் டிஎம்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ். அதாவது சில பேர் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதோட விட்டுட்டு போயிருவாங்க. பட் அப்படி இல்லாம உங்களுக்கு என்ன மாதிரியான காமெண்ட்ஸ் வருது, உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நீங்க ரெஸ்பாண்டும் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரியான காமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன் கிடைக்கவுமே நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆன்லைன்ல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்தே நிறைய ஒர்க் ஷாப்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய வெபினார்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற வெபினார் எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க.
ஆன்லைன்லயே எல்லா விஷயத்த பண்றதுனால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இன் பெர்சனா நீங்க நெறைய விஷயத்த பண்ணும்போது, இன்னுமே நெறைய எக்ஸ்பீரியன்ஸ கத்துக்குவீங்க. ஸோ, ஆஃப்லைன் ஸ்பேஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய இண்டஸ்ட்ரீஸ் ஈவென்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாரியான ஈவென்ட் உங்களோட சரவுண்டிங்ல எங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு, அத போய் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள சுத்தி நெறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் இந்த மாரியான ஸ்பேஸ்ல எல்லாமே யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாங்கிற மாரி வொர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாரியான வொர்க் ஷாப்ஸ் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு, அதுலயும் போய் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது கிரியேட்டர்ஸ் மீட்டப்ஸ். இப்போ இருக்கிற நிறைய கிரியேட்டர்ஸ் மீட்டப்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஃபாலோ பண்ற கிரியேட்டரை பார்த்துட்டு அவங்க எப்போ எந்த இடத்துல மீட்டப் வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பா அதையும் போய் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களோட பேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ உங்களோட லோக்கல்ல இருக்கிற நிறைய பிசினஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து பக்கத்திலேயே இருக்கிற குட்டி குட்டி ஷாப்ஸை போய் விசிட் பண்ணி அங்க இருக்கிற ஓனர் கிட்டயுமே ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நாலேஜும் கெயின் ஆகும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபுட் ரிவ்யூவர் ஆர் டிராவலர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க நிறைய ஷெஃப்பை மீட் பண்ணி பேச ஆரம்பிங்க. நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல் அட்டென்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நீங்க ஹோம் பேக்கிங் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி பேக்கரியில போய் அவங்க கிட்ட ஒரு டாக் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க ஒரு டிராவலரா இருக்கும்போது நிறைய டூரிசம் போட்ஸ் மீட்டப்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மீட்டப்ஸ்ல போய் கண்டிப்பா கலந்துக்கோங்க. ஃபோர்த் ஒன், கிரியேட் வேல்யூ அண்ட் பில்ட் ட்ரஸ்ட். இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பிகாஸ் நம்மளை சுத்தி ஒரு க்ளோத்திங்கே எடுத்துக்கிட்டா எல்லா க்ளோத்திங் பிராண்டையும் மனுஷங்க ப்ரிஃபர் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். பட் ஒரு சில பிராண்டை மட்டும் ரிப்பீட்டடா எல்லாருமே யூஸ் பண்றதுக்கான ஒரே ரீசன் அவங்க கொடுக்குற ட்ரஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி பிராண்ட் வேல்யூ அண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ பீப்புள் யார் கூட மோர் கனெக்டடா இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரு நிறைய வேல்யூ ஆட் பண்றாங்க, யாரு ஜென்யூனா இருக்காங்க, யாரு கன்சிஸ்டன்ட்டா நிறைய புது விஷயத்த கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய கிரியேட்டிவா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கூட தான் நிறைய பேர் கனெக்ட் ஆகவே ஆரம்பிப்பாங்க. நான் எப்படி வேல்யூவை கொடுக்கறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் நீங்க பேச பேச உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். மனுஷங்க நிறைய பேர் உங்க கூட கனெக்டடாகவும் இருக்க ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்னதா வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது சில இடத்துல டிப்ஸ் கொடுக்கறது, சில இடத்துல நீங்க ஃபுட் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றது, சில இடத்துல க்ளோத்ஸ் எடுத்துட்டு உங்க க்ளோத்ஸ் தான் அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்றது. இந்த மாதிரியான விஷயத்த சொல்றதுனால ஈஸியா மத்தவங்க உங்க கூட கனெக்ட் ஆயிருவாங்க. அண்ட் அப்லிஃப்ட் அதர்ஸ். அதாவது கூட இருக்கிறவங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு நல்ல விஷயத்தை அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதை ரீபோஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, அதுல போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க, அண்ட் அவங்களுக்கு நிறைய ஷவுட் அவுட்டும் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ தட் இது கண்டிப்பா உங்களுக்குமே திரும்பி வரும். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு வெளியே இருக்கிற மனுஷங்க கூட ட்ரஸ்ட் தானாவே வந்துடும். ஃபிஃப்த் ஒன், ஸ்டார்ட் ரியல் கான்வர்சேஷன்ஸ். அதாவது டைரக்ட் மெசேஜஸ் ஆர் இமெயில்ஸ் இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஒருத்தங்களை ரீச் பண்றதுக்கு கண்டிப்பா ஷையா ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் ஆன்லைன்ல தெரியாத ஒருத்தங்களுக்கு நான் எப்படி மெசேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட பேசும்போது ஒரு ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, உங்களோட வீடியோ நல்லா இருந்துச்சு, வாவ் நீங்க இதை அச்சீவ் பண்ணியிருந்தீங்க, நான் அதை பார்த்துருந்தேன், இட்ஸ் சோ நைஸ் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி காம்ப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் டிப்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அண்ட் அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கறத கிளியரா சொல்லுங்க. அண்ட் யூ ஷுட் ஆஃபர் சம்திங். அதாவது ஒரு கொலாபரேட் ஐடியா கேளுங்க, ஆர் எல்ஸ் அவங்களுக்கு ஷவுட் அவுட் பண்ணுங்க, ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச ஆரம்பிங்க அண்ட் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுங்க. இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஹாய் ஹவ் ஆர் யூ, உங்களோட இந்த ரீலை பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது இந்த வகையில எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நானுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கொலாப் பண்ணக்கூடாது, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது ரொம்பவே நல்லது. சிக்ஸ்த் ஒன், கொலாபரேட் டு மல்டிப்ளை ரீச். இப்போ ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கிற இந்த சொசைட்டில உங்களோட நெட்வொர்க்கை க்ரோத் பண்றதுக்கு கொலாபரேஷன்ங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். உங்களோட பேஷன் ஆர் ஐடியாஸ் ரிலேட்டடா இருக்கிற கிரியேட்டர்ஸ் ஆர் பிசினஸஸ், அதாவது உங்கள இருந்து கொஞ்சம் முன்னாடி தொடங்கி கிராஜுவலா க்ரோ ஆயிட்டு இருக்கிற கிரியேட்டர்ஸ் ஆர் பிசினஸை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அண்ட் அவங்க கிட்ட உங்களோட சிம்பிளான ஐடியாஸை போய் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாயிண்ட் வீடியோஸ், கொலாபரேஷன்ஸ், சேலஞ்சஸ், இன்டர்வியூஸ், கெஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கூட பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் யூ கேன் கிராஸ் ப்ரமோட் ஈச் அதர்ஸ் கான்டென்ட். செவன்த் ஒன், கீப் ரிலேஷன்ஷிப்ஸ் அலைவ்.
உங்களோட நெட்வொர்க்க பில்ட் பண்றதுக்காக வெளிய இருக்கிற நெறைய மனுஷங்கள பார்க்கறது, அவங்க கிட்ட பேசுறது, நெறைய ஐடியாஸ் கேட்கறது, உங்களோட ஐடியாஸ ஷேர் பண்றது, கொலாபரேட் பண்றது, இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க கூட நீங்க கிரியேட் பண்ற அந்த ரிலேஷன்ஷிப்ப எவ்ளோ மீனிங்ஃபுல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இந்த மாதிரியான மனுஷங்கள நீங்க மீட் பண்ணும்போது, யூ ஷுட் செலிப்ரேட் ஈச் அதர்ஸ் வின். சின்ன சின்னதா உங்களுக்கு காமெண்ட் பண்றது, மெசேஜ் பண்றது, இந்த மாதிரியான விஷயமே அந்த ரிலேஷன்ஷிப்ப மீனிங்ஃபுல்லா எடுத்துட்டு போகும். அண்ட் யூ கேன் ஷேர் யுவர் அப்டேட்ஸ் ஆர் செக்-இன்ஸ். அண்ட் அப்பப்போ அவங்க கிட்ட போயி உங்களோட லைஃப் அப்டேட் எப்படி இருக்கு? அவங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னுமே இது எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன எடுத்துட்டே இருங்க. அண்ட் நீங்க ஏதாவது ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு லான்ச்சஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ அவங்களையுமே இன்வைட் பண்ணுங்க. அண்ட் ஷேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது கொலாப் பண்றது, ட்ரெண்ட் செட் பண்றது அண்ட் பிராண்ட் டீல்ஸ் பண்றது. மேக் இட் ஆத்தென்டிக். அவங்கள ஒரு ஃபாலோவர்ஸா ட்ரீட் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸாவும் ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. எய்த் ஒன், பி கன்சிஸ்டன்ட் அண்ட் பேஷண்ட். நீங்க ஓவர் நைட்ல ரிசல்ட்டை பாத்திர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நெட்வொர்க் பில்டிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸ்டே ஆக்டிவ் அண்ட் விசிபிள் ஆன் யுவர் ஸ்பேஸ். உங்களோட இடத்துல நீங்க யாருங்கிறது கிளியர் கட்டா காமிச்சுதான் ஆகணும். அண்ட் சில டைம் நீங்க விழுந்துட்டாலும் சோர்ந்து போகாம ஆக்டிவா இருந்துருங்க. அண்ட் கீப் கிரியேட்டிங் அண்ட் ஷேரிங். புது புது விஷயத்த கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்க கூட இருக்கிறவங்க கூட ஷேர் பண்ணவும் ஆரம்பிங்க. உங்களோட ட்ராக் ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. கீப் ஷோயிங் அப் அண்ட் ரீச்சிங் அவுட். பட் ஓவர் தி டைம்ல பீப்புள் வில் ரிமெம்பர் யூ, பீப்புள் வில் ட்ரஸ்ட் யூ அண்ட் டெஃபினெட்லி தே வில் ரெஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூ. ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன். அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.